கண்களால் பேசுதம்மா பாசத்தின் அழைப்பு பெண்ணோடு பேசுதம்மா பெற்றெடுத்த வயிறு இனம் பிரிந்த மான் குட்டி மறைந்திருந்து பார்க்குதம்மா இனம் தெரியா உணர்ச்சியினால் தாய் உள்ளம் தவிக்குதம்மா தாய் உள்ளம் தவிக்குதம்மா திரைமறைவில் துடிக்குதம்மா திரைமறைவில் துடிக்குதம்மா அம்மா அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தானே நீங்க கூட அவனை துப்பாக்கியால சுட்டீங்களே அவனை பார்த்தீங்க அவனா எங்க பார்த்தேன் கோயில்ல தூண் பின்னால நின்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் உடனே போலீஸ்ல சொல்லல ஐயோ அவன் என்ன செய்தான் எதுக்காக போலீஸ்ல சொல்றது அவன் உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா ஆமாங்க என்கிட்ட எதையோ கேட்டா அது என்னால கொடுக்கக்கூடிய பொருள் தான் என் உள்ளம் சொல்லுது ஆனா என்னால என் அறிவுக்கு புரியலைங்க பார்வதி அவனை நீ பார்த்து பயந்துருக்க அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன் இல்லைங்க அவனை பார்த்து நான் பயப்படலைங்க அப்படி பயந்திருந்தா திரும்ப திரும்ப அவனை பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு உண்டாகுமா அந்த முகம் என்னை காந்த மாதிரி கவர்ந்ததே ஏங்க மறுபடியும் அவன் என்ன பாக்குறப்போ அடிவயரெல்லாம் கலங்குச்சே ஏங்க அப்படி அவன் யாருங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் அலட்டிக்கிற ஐயோ அவனை நேருக்கு நேரா பார்த்ததுல இருந்து இப்படி தாங்க என் உள்ளமும் உடம்பும் பதறுதுங்க அந்த பையன் கண்ணை உயர்த்தி என்னை பார்த்தானே அந்த பார்வையில இருந்த ஏக்கம் அந்த பையன் ஏன் என்ன அப்படி பார்த்தான் ஏன் அப்படி கலங்கிறான் என்கிட்ட அவன் எதை கேட்டான் எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க
தெரியுதா? அண்ணா சங்கர், உங்க ஓல்ட் ஃப்ரெண்ட். நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. யூ ஆர் கரெக்ட். ஏறக்குறைய 25 வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன். ஆமா, அப்போ பிறந்த குழந்தைய பாக்குறதுக்காக வந்திருந்தீங்க. இப்ப அந்த குழந்தையை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஏன் டாக்டர், அதை என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செய்ய சொன்னீங்க? கொன்னுட சொன்னேன். அதை நான் செய்துட்டேன். போய், அந்த குழந்தை சாதனை உங்க வீட்டிலையும் வச்சு வளர்க்கல, அதை எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுட்டீங்க. இல்ல, அந்த குழந்தை செத்து 25 வருஷம் ஆச்சு. கிடையாது, இப்ப அவனுக்கு 25 வயசு ஆகுது. அவனை பத்தி முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும், கண்டிப்பா தெரிஞ்சாகணும். Come on, tell me the truth, come on! Don't you dare shout at me! வைத்தியக்காரத்தனமான உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு சகிச்சுட்டு இருந்த பழைய நண்பன் ராஜு இல்லை இப்ப உங்க முன்னால் அடிக்கிறது. I'm just Dr. Raju to you. டாக்டர், நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா போய் நிறைய சொல்றீங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னபடி அன்னைக்கு அவனை கொண்டு இருந்தா இன்னைக்கு அவன் ஒரு பிச்சைக்காரனா, திருடனா, நடுத்தருவில் அரைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அப்படி இருக்கவே முடியாது. இதை நான் நம்பவே மாட்டேன். நான் சொல்றேன், என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து திருட வந்தான். நான் அவனை துப்பாக்கியால சுட்டேன் டாக்டர், சுட்டேன். மகன்னு தெரிஞ்சுமா மனசு வந்து சுட்டீங்க? முதல்ல திருடேன்னு தான் நினைச்சேன். பிறகுதான் அவன் என் பிள்ளையா இருப்பானோன்னு யோசிச்சேன். உடனே பிள்ளை பாசம் உண்டாகி என்கிட்ட ஓடி வந்துட்டீங்க இல்ல? என்ன கேலி செய்ய உனக்கு உரிமை உண்டு ராஜு. ஐ மீன் டாக்டர் ராஜு. மிஸ்டர் சங்கர், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 9 மாதங்களா தாயினுடைய வயிற்றுல சிறையிருந்து 10வது மாசம் வெளியே வந்த உடனேயே கொலை செய்ய சொன்ன அந்த ஈவரக்கமில்லாத தகப்ப எப்படி இருப்பான்னு பார்க்கணுங்கிற ஆசையிலையோ அல்லது வெறியிலையோ உங்க பிள்ளை திருடனா வராம திருட மாதிரி வந்திருக்கலாம் இல்லையா? அதாவது நான் சொல்றபடி சாகாம நீங்க நினைக்கிறபடி உயிரோட ஒருவேளை அவன் இருந்திருந்தா. அழகான கற்பனை. ராஜு, நீ டாக்டருக்கு படிக்காம வக்கீலுக்கு படிச்சிருந்தீன்னா நல்ல பேர் கிடைச்சிருக்குண்டா. I'm sorry, Shankar. It's all right. It's all right. ராஜு, சங்கர், ராஜு, என்ன சங்கர் சொல்லு. என் பிள்ளைய நீ கொல்லலையே? இல்ல, நீ செய்ய சொன்ன காரியத்தை உண்மையான ஒரு நண்பனும் பொறுப்புள்ள ஒரு டாக்டரும் ஒரு காலம் செய்ய மாட்டான். ராஜு, என் மனைவி தான் பெற்ற பிள்ளைய ஒரு பிச்சைக்கார மாதிரி பார்த்திருக்காள். அவன் தான் மகங்கிறது உன் மனைவிக்கு தெரியாது. தெரியாது. ஆனா அவனை பார்த்ததுல இருந்து அவ தவிக்கிற தவிப்பும் துடிக்கிற துடிப்பும் ஏதோ ஒரு இனம் தெரியாத உணர்ச்சி தன் ஆட்டி படைக்கிறத அடிக்கடி என்கிட்ட சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என் மகனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். இப்ப அது உண்மையா போச்சு. ராஜு, ஒரு தாயினுடைய உள்ளம் இருக்கே, அதனுடைய சக்தியே சக்தி. உண்மைதான் சங்கர். அந்த வயிறு ஒரு உயிரை வளர்த்த வயிறு இல்லையா? அவங்க ரத்தம், அவங்க சதை துடிக்காம என்ன செய்வாங்க? ராஜு, என் மகனுக்கு அதை செய்யி இதை செய்யின்னு உனக்கு உத்தரவு போட எனக்கு அதிகாரம் கிடையாது. அவனை கொல்ல சொன்னவனா இருந்தாலும் நண்பன்கிற முறையில உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நாயா அலைகிற என்னுடைய மகனுக்கு நல்வாழ்வு கொடு. அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே வாழ்வு கொடு. உடஞ்சி சிதறி போயிருக்கிற அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. ராஜு, ராஜு, என் மகனை காப்பாற்ற, என் மகனை காப்பாத்து. சங்கர், அவனுக்கு எது நல்லதோ அதை செய்ய எனக்கு தெரியும். இதுக்கு சிபாரிசு தேவையில்லை. ராஜு, ராஜு, நீ நீ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மறுபடியும் நீ என்ன தப்பா நினைச்சுக்காது. இது என் மகனுடைய வருங்கால வாழ்வுக்காக நான் கொடுக்கிறது. எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எழுதி சொல்லு. இத்தனை நாள் உன் பணத்துலதான் அவன் வளர்ந்தானா? No, நான் இதை வாங்க மாட்டேன். ராஜு, இது எனக்கும் என் மகனுக்குள்ள பாத பிரச்சனை. நீ இதுல தலையிடக்கூடாது. வேணும் வேணான்னு முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய மகன். ராஜு, ராஜு,
ராஜு, ராஜு, என்ன சங்கர்? ராஜு, சொல்லு, என்ன வேணும்? சங்கர், உன் மகனை பார்க்கணுமா? நான் கண்ணா, நீங்களா? ஏன் கண்ணா, வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? உங்க வீட்டு அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிற இந்த கூண்டுக்கிளி வேற யாரை எதிர்பார்க்கும் டாக்டர்? கிளி கூண்டுக்குள்ளதான் அடைஞ்சிருக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சில சமயங்கள்ல எனக்கும் தெரியாம அது வெளியே போய் சுத்திட்டு வருது. ஆனா இந்த கிளிய புரிஞ்சுக்கவோ பிடிக்கவோ யாராலும் முடியாது டாக்டர். பிடிக்க முடியாதுன்னு சொல்லு, ஆனா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லாத. ஏன் டாக்டர்? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டார் கண்ணா. எங்க அப்பா என்ன புரிஞ்சு இருக்க முடியாது டாக்டர். அவர் பார்க்கறதுக்கு முன்னாலேதான் நான் அந்த இடத்துல இருந்து பறந்துட்டேனே. டாக்டர், இப்ப புரியுது. கோவில்ல எங்க அம்மா என்ன பார்த்தாங்க. நான் யாருன்னு தெரியாமலேயே ரத்த பாசத்தால உணர்ந்துகிட்டு இருக்காங்க. கணக்கு போட்டு வியாபாரம் பண்ற எங்க அப்பாவோட குறுக்கு மூளை இத ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டான டாக்டர்? கண்ணா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தர்மத்தினுடைய தீர்ப்பு கொஞ்சம் தாமதமா தாப்பா கிடைக்கும். போங்க டாக்டர். தர்மமாவது தீர்ப்பாவது அப்பனாவது பிள்ளையாவது. இல்ல கண்ணா, நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பா உன்னை ஒரேடியா வெறுத்து இல்ல. அப்படி இருந்தா இந்த செக்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாரா? செக்கா? ஆமா, 5 லட்சமோ 50 லட்சமோ நீ இஷ்டப்பட்ட தொகையை எழுதிக்கலாம் சொல்லியிருக்கிறார். டாக்டர், எனக்கு தேவை எங்க அப்பாவோட பணமா இல்ல பாசமா? இதை ஏன் டாக்டர் வாங்குனீங்க? கண்ணா, இதை நான் வாங்க மறுத்தேன். ஆனா இது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள பாச பிரச்சனை. இதுல தலையிட எனக்கு உரிமை இல்லைன்னு உங்க அப்பா சொல்லிட்டார். இந்த இதை நீ எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பாத்தீங்களா டாக்டர், என் தலையெழுத்து அலங்கோலமா எழுதின எங்க அப்பாவோட கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. என்ன கண்ணா இது, இன்னைக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது விசேஷமா? உடம்புலதான் அழகு கிடையாது, உடையாவது அழகா இருக்கட்டும் தான் டாக்டர். கண்ணா, உடல் அழகு இல்லாட்டி என்ன, உள்ளந்தான் அழகா இருக்கணும். அதைத்தான் யாரு விரும்புவாங்க? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி பெண்களும் அதை விரும்புவாங்களா டாக்டர்? நிச்சயமா கண்ணா, நிச்சயமா. அதை வச்சுதான் ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய காவியமே எழுதியிருக்கிறார். ஒத்தல்லோ நாடகமே அதுதான். ஒத்தல்லோங்கிறவன் கருப்பா அவலட்சணமா இருப்பான், ஆனா ஒரு பெரிய வீரன். அவனுடைய உள்ளத்து அழகியும் உடல் வலிமையும் பார்த்துதான் டெஸ்டிமோனான்ற ஒரு பெரிய அழகி அவன் பேர்ல ஆசைப்பட்டு அவனை கல்யாணமே செய்துக்கிட்டான். ஆமா, திடீர்னு ஏன் இதெல்லாம் நீ கேட்கிற? டாக்டர், நான் பெரிய பேராசக்காரனா போயிட்டேன் டாக்டர். மண்ணை தோண்டி வைரம் இருக்கா தங்கம் இருக்கான்னு பாக்குற மாதிரி இதயங்களை தோண்டி அன்பு இருக்கா பாசம் இருக்கான்னு பார்க்க நினைக்கிறேன் டாக்டர்.